Praise the Lord. ஹalleluya. praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நம் அனைவரும் கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி. காலையிலே நமக்கு இங்கிலீஷ் ஆராதனை இருந்தது. அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம், ஸ்தோத்திரிக்க போகிறோம். அதனால் நம்ம அனைவரும் எழுந்திருத்து நின்று நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளலாம். எல்லாரும் கண்களை மூடி, கர்த்தாவே, நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னியுங்க என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திறந்து வைக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் இந்த ஆராதனை வேளையில் இறங்கி வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர், வல்லவர், பெரியவர், பரிசுத்தர் கர்த்தாவே. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லையே கர்த்தாவே. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருத்தருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிங்க ஐயா. இருதயங்களினாலே, சிந்தனைகளினாலே, ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த எல்லா பாவங்களையும் நீர் மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுகி சுத்திகரித்து எங்களை வெண்மையாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. அந்த பாவங்களை நாங்கள் திரும்பவும் செய்யாத படிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்தல்ல வேண்டுமாய் செபிக்கிறோம். ஏசையா, நீர் எங்களுக்காக சிந்தின பரிசுத்த இரத்தத்தை அள்ளி எங்களுடைய எல்லாருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திற்குள்ளாக மேலாகும் ஆண்டவரே, இந்த இடத்திலும் கூட கர்த்தாவை ஊற்றுகிறோம். உம்முடைய ஆளுகையும் உன்னதமான பாதுகாப்பும் பரிசுத்த இரத்தத்தின் மூலமாய் எங்கள் மேல் தங்கினதற்காக நன்றி. ஆலோசனை கர்த்தராக இருந்து நீர் எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான வேளையிலே எங்களுடைய எல்லா பாவங்களையும் நீர் மன்னித்தீர் என்ற நிச்சயத்தோடு கூட இந்த ஆராதனைக்குள்ளாக நாங்கள் கடந்து போகிறோம் கர்த்தாவே. பகலிலே ரகசிய வருமானால் உம்மோடு கூட எடுக்கப்பட எங்களை ஆயத்தப்படுத்தி இங்கிருந்து இந்த நாளுக்குள்ளாக அனுப்ப வேண்டும் ஆயிடுச்சு ஐயா. நீர் எங்களை பொறுப்பேற்று ஆண்டு கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த சுவாசத்திற்காய், ஜீவனுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க எங்களை அழைத்து வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம். நீ சுதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். எங்கள் சுதிகளிலே சந்தோஷமாய் நீர் அமர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம துதிக்கலாம். பிரதர் ராஜேஷ் வந்து நம்மளை வழி நடத்துவார்கள். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி. அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி. பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. அன்பின் பதவே துதிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹெகோவா ராஃபா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. சேனைகளின் கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்கே 2-3 பேர்கள் தகப்பனே உம் நாம நிமித்தமாய் கூடி ஜெபிக்கிறார்களோ அந்த அவங்க மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹெகோவா ராஃபா, சுகமளிக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஆதியும் மந்தமாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. எல்ஷடாயா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஹெகோவா ஷாலோமே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இன்றைக்கு இருக்கிற தேவன் தகப்பனே, எப்பொழுதும் தகப்பனே எங்களுக்காக செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு நன்றி, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்தும் தகப்பனே. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னவரே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆபத்து நேரத்தில் என்னை கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன் என்று சொன்ன தேவனே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஆதியிலிருந்து அதே அபிஷேகம், அன்பு தகப்பனே இன்றைக்கும் தகப்பனே எங்களுக்குள்ளாக தகப்பனே வெளிப்படக்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செய்யும் தகப்பனே. அப்பா, அன்றைக்கு நாக்கு தகப்பனே மேலு வீட்டாரில் தகப்பனே இறங்கின அதே அக்கினி அபிஷேகம் தகப்பனே இன்றைக்கு தகப்பனே எங்கள் ஆராதனை வேலை தகப்பனே நீ இறங்க போகிறதுக்காக உமக்கு நன்றி செய்யும் தகப்பனே. அப்பா, இந்த தகப்பனே உற்றார் உணர் தகப்ப ஒதுக்கினாலும் தகப்பனே தேவனாய் கருத்து தகப்பனே உன் அன்பினால தகப்பனே எங்களுக்கு இடை கட்டினீரே, அதுக்காக உமக்கு நன்றி செய்யும் தகப்பனே. போக்களும் வறுக்களும் தகப்பனே உங்கள் தூதர்களை கொண்டு தகப்பனே எங்களை பாதுகாத்தீரே, அதுக்காக உமக்கு நன்றி செய்யும் தகப்பனே. வெக்கப்பட்ட தேசத்தில் தகப்பனே எங்களை கீர்த்தியும் தகப்பனே புகழ்ச்சியா தகப்பனே எங்களை வைத்திருக்கிறீரே, அதுக்காக உமக்கு நன்றி செய்யும் தகப்பனே. சுகமளிக்கிற வல்லமை தகப்பனே எங்களுக்குள்ளாக தகப்பனே வாசம் செய்யறதுக்காக உமக்கு நன்றி செய்யும் தகப்பனே. அப்பா, எல்லாவற்றும் தகப்பனே நீர் தகப்பனே எபினாசராயிரும் தகப்பனே இம்மற்றும் தகப்பனே எங்களை காத்தீரே, அதுக்காக உமக்கு நன்றி செய்யும் தகப்பனே. எல்லாவற்றும் தகப்பனே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்க தகப்பனே. மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டிக்கும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எல்லாரும் கண்களை மூடி துவக்க ஜெபத்தை நம்ம செய்யலாம்.
அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரங்கள் நன்றிகள் கர்த்தாவே. நீர் எவ்வளவு நல்லவர், வல்லவர், பெரியவர், பரிசுத்தர் கர்த்தாவே. அப்பா தேவனே, இந்த ஆராதனை கர்த்தாவே நாங்கள் தொடங்க இருக்கிறோம் ஐயா. எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டு இருக்கிற கிருபைக்காக நன்றி. எங்கு 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று இயேசப்பா நீர் வாக்கு தத்தம் செய்ததின்படியே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டு இருக்கிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக கர்த்தா ஒரு தெய்வீக சமாதானம் இப்பொழுது ஒவ்வொருத்தரையும் ஆண்டு கொள்ளட்டும் கர்த்தாவே. நாங்கள் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஐயா, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய எல்லா மன பாரத்தையும் இந்த வேளையில உமது பாதப்படியில இறக்கி வைக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லாவற்றையும் மறந்து கர்த்தாவே நாங்கள் சந்தோஷமாக கர்த்தாவே உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, ஆராதிக்க எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுது நீர் ஆண்டு கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. பொறுப்பேற்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லையே கர்த்தாவே. அப்பா தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வந்திருக்கிறோம் ஐயா. எங்களுக்குள்ளாக இருக்கிற குறைகளை கர்த்தாவே நீர் நீக்கினதற்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருத்தருடைய ஆவி சரீரத்தில் இருக்கிற ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான பலவீனங்கள் சுகவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலக என்று நான் கட்டளையிடுகிறேன் ஐயா. பரிபூர்ண ஒரு சுகம், ஆரோக்கியம், பலன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருத்தருடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே தங்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, யாரெல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே இருதயத்திலே பாரத்தோடு கூட கண்ணீரோடு கூட ஆண்டவரே இதோ கர்த்தாவே எனக்கு இப்படியாக ஆயிற்றே என்று சொல்லி உம்முடைய சன்னதியிலே வந்து நின்று கர்த்தாவே இருதயத்திலே சஞ்சலப்படுகிற ஒவ்வொரு கர்த்தாவே நபரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. நீர் ஆறுதலின் தேவன் கர்த்தாவே. நீர் இப்பொழுது ஆறுதல் அளிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. அவர்கள் கர்த்தாவை கஷ்டத்திற்கும் சங்கடத்திற்கும் நீர் ஒரு கர்த்தாவை தீர்வு இன்றைக்கு காண வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. அவருக்கு பதில் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளும் ஏறெடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த கர்த்தாவே ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் உமது கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொருத்தரையும் கர்த்தா ஊழியக்காரர்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக கர்த்தாவே. சண்டே கிளாஸ்லும் பிள்ளைகளுக்கு விதை விதைக்கும் போது கர்த்தாவே அந்த விதை கர்த்தா முளைக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, கனி கொடுக்கட்டும், பலன் கொடுக்கட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்படியாக கர்த்தா ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கூட நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன், பலப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறேன். சபை மக்கள் அனைவரும் கர்த்தாவே ஆண்டவரே நேரப்பட வந்து உம்மை ஆசீர்வதி ஆண்டவரே உம்மை ஆராதிக்க ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. அப்படியாக நீர் பொறுப்பேற்றுக் கொண்டீர், அதற்காக நன்றி. நாங்கள் இப்பொழுது ஆராதனைக்கு கடந்து போகிறோம். எல்லாவற்றையும் மறந்து கர்த்தாவே நாங்கள் உம்மை ஆராதிக்க போகிறோம் ஐயா. எங்கள் மத்தியிலே நீர் வல்லமையா இறங்கி கர்த்தாவே அதிசயங்களும் அற்புதங்களையும் அடையாளங்களும் நீர் நிகழ்த்த போகிறதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளும் ஏறெடுக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். நம்ம ஆராதனைக்கு கடந்து போகலாம். Hallelujah. Praise the Lord. If you are happy this morning, shout a big hallelujah. ஜோராக hallelujah சொல்லமா. Praise the Lord. We have come here to celebrate, sing and dance. Amen. இங்க வந்திருக்கோம் நாம. We have come here to celebrate. இங்க கொண்டாட வந்திருக்கோம். இயேசப்பா இங்க நம்ம மத்தியில இருக்காங்க. Amen. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. There's nothing impossible with Jesus Christ. Amen. Thank you, Jesus. கர்த்தரால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. கடல் மீது நடந்தீரையா, கடல் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடல் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே.
எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் ஆமென். கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா உம் பேரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா உம் பேரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல ஆமென். கரங்களை தட்டி Hallelujah. கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். கர்த்தர் கூடாத ஆமென். காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். நம்ம விசுவாசிக்கிறோம் இந்த வேளையில. ஆமென். ஆமென். ஹalleluya. Hallelujah. என்ன மாதிரி அசுகம் இருந்தாலும் சுகவீனம் இருந்தாலும் ஏசப்பா கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அதை சரிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. இந்த வேளையில thank you Jesus. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே வாதை உந்தன் அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார் உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார் அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார் அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம் ஆமென். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம் ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம் அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார் அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார் ஆவியாத்மா சரீரம்
மகனே, நேரிடாது மகனே, நேரிடாது மகனே, குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே, என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே, நண்பரின் திருபாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே, நண்பரின் திருபாதத்தில் குதூகலம் கொண்டாட்டமே, இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே, இயேசுவின் சன்னிதானத்தில் பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையாய் மீட்பு பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையாய் மீட்பு பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே, இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே, இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, நண்பரின் திருபாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே, நண்பரின் திருபாதத்தில் குதூகலம் குதூகலம் கொண்டாட்டமே, இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே, இயேசுவின் சன்னிதானத்தில் தேவாதி தேவன் தினதோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினதோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே, இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே, இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே, என் நண்பரின் திருபாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே, என் நண்பரின் திருபாதத்தில் குதூகலம் கொண்டாட்டமே, இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே, இயேசுவின் சன்னிதானத்தில் வல்லவரன் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவரன் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே, இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே, இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, என் நண்பரின் திருபாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே, என் நண்பரின் திருபாதத்தில் குதூகலம் குதூகலம் கொண்டாட்டமே, இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே, இயேசுவின் சன்னிதானத்தில் ஹalleluya. இயேசுவின் சன்னிதானத்தில் வெப்பமே நடனம் சந்தோஷம் எல்லாமே உண்டாகும். ஆமென். இந்த இடத்துல இயேசு ராஜா இருக்கிறார். Thank you master. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம்,
தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே, உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுது சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுது சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. பேய்களெல்லாம் பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். Oh, we thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Thank you, Master. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. This morning we have come here seeking the Lord. We have come here to worship the Lord. இந்த காலை வேளையிலே தேவனுடைய திருமுகத்தை தேடி நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரே. Thank you, Lord. We will not believe in any man, anything of this world, but we believe in Jesus Christ. நாம் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை நம்ப போவதில்லை,
நாம் இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்திருக்கிறோம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. We believe in you and you alone, Master. ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் விசுவாசிப்போம் கர்த்தாவே. Thank you, Jesus, Lord. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம்.
மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. Glorify your name, Master. Exalt your holy name, Lord. Let's all lift up our hands this morning. கரங்களை உயர்த்துவோம். Thank you, Jesus. மரணத்தை ஜெயித்தீரையா. Thank you, Master. Thank you, Lord. பாதாளம் வென்றீர். நன்றி இயேசப்பா. There's resurrection only through you and you alone, Master. ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதல் உம் மூலமாக மாத்திரம் தான் கர்த்தாவே. The way to heaven only through you, Master. இயேசப்பா உம் மூலமாகத்தான் பரலோகத்திற்கு நாங்கள் போக முடியும் Let ஐயா. the whole world bow down before you, Master. ஆண்டவரே முழு உலகமும் உமக்கு முன்பாக தலைகளை வணங்கட்டும் ஐயா. Let every knee bow down before you, Master. எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பாக முடங்கட்டும் கர்த்தாவே. Let every tongue confess that Jesus Christ is Lord. எல்லா நாவுகளும் இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவன் என்பதை கர்த்தாவே அறிக்கை செய்யட்டும் ஐயா. We want to thank you this morning. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே நாங்கள் அனைவரும் நன்றி செலுத்த You விரும்புகிறோம் have ஐயா. called us your sons and daughters. ஆண்டவரே நீர் எங்களை கர்த்தாவே புத்திரர்களாக புத்திரிகளாக எங்களை அழைத்திருக்கிறீர், அதற்காக We நன்றி. humble ourselves before you. We bow down before you. We worship you, Master. ஆண்டவரே உமக்கு முன்பாக கர்த்தாவே எங்களை தாழ்த்தி தலைகளை வணங்கி நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிறோம் In கர்த்தாவே. Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். வேத பகுதி வாசிக்கும் நேரம், ஸ்கிரிப்சர் ரீடிங் டைம். வாசிக்கிறவர்கள் முன்னே வாருங்கள். முதலிலே ஹிந்தியில் இருக்கும், பிறகு தமிழில் இருக்கும். சங்கீதம் 100வது சங்கீதம், சங்கீதம் 100, சாம் 100. பிள்ளைகள் எல்லாம் உங்கள் பைபிளுங்களை எடுத்துக்கங்க. சாம் 100, சங்கீதம் 100. திருப்பிக் கொள்ளுங்கள் எல்லாம். திருப்பிக் கொண்டவர்கள் எல்லாம் ஆமேன் என்று சொல்லுங்க. ஆமென். நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் 100. भजन संहिता 100 वचन 1 से लेकर 5 तक हम पढ़ेंगे। हे सारी पृथ्वी के लोगों, यहोवा का जय जयकार करो, आनंद से यहोवा की आराधना करो, जय जयकार के साथ उसके सम्मुख आओ। निश्चय जानो कि यहोवा ही परमेश्वर है, उसने हमको बनाया, हम उसी के हैं, हम उसकी प्रजा और उसकी चराई की भेड़ें हैं।
उसके फाटकों से धन्यवाद और उसके आंगनों में स्तुति करते हुए प्रवेश करो। उसका धन्यवाद करो और उसके नाम को धन्य कहो, क्योंकि यहोवा भला है, उसकी करुणा सदा के लिए और उसकी सच्चाई पीढ़ी से पीढ़ी तक बनी रहती है। आमीन। தமிழில் வாசிக்கலாம். சங்கீதம் அதிகாரம் 100 வசனங்கள் 1-5 வரை. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். வல்லமையான விசுவாச அறிக்கை செய்யலாம். உங்களுடைய பைபிளில் கருத்தில் எடுத்துக்கங்க. தயவு செஞ்சு ஊழியம் செய்கிறவங்க முன்னதாகவே வந்து நின்றுடுங்க இந்த இடத்துல. உங்களுடைய பைபிளில் கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நானும் என் தேவனும் கர்த்தர் என் தேவன், கர்த்தர் என் தேவன், அவரே என்னை சிருஷ்டித்தவர், அவரே என்னை சிருஷ்டித்தவர், அவரே என்னை அன்போடு தேடி வந்தவர், என்னை மீட்டு கொண்டவர். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தஞ்சமாக கொண்ட நான் பாக்கியமுள்ளவன், பாக்கியமுள்ளவள். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் என் சிருஷ்டி கர்த்தர், வானத்தையும் அவர் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் ஆண்டவர், அவர் என்னை ஆண்டு வழி நடத்துபவர். என் மேல் முழு ஆளுகையும் அவருக்கு உண்டு. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். நம்ம அனைவரும் உட்காரலாம். காணிக்கை நேரமும் அனௌன்ஸ்மெண்ட் டைமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அனௌன்ஸ்மெண்ட் டைம். எல்லாரும் கவனமாய் கேளுங்கள். அடுத்த வாரம் திருவிருந்து ஆராதனை, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காவல் பை சந்திராவில். இங்கிலீஷ் சர்வீஸ் 8 மணிக்கு நடைபெறும். தமிழ் சர்வீஸ் 9 மணிக்கு நடைபெறும். டியூஸ்டே மல்டி ஏரியா கேர்சல் இந்த வாரத்தில் பிரதர் முத்துக்குமார் அவங்க வீட்டில் இருக்கும். அன்றைக்கு ஜப உதவி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் பாஸ்டமாவை வந்து நீங்கள் அணுகுங்க. வெட்னஸ்டே தொடாநகர் கேர்சல் சிஸ்டர் மீனா குரூப், சிஸ்டர் சாரா அவங்களுடைய வீட்டில் இருக்கும். சிஸ்டர் குயினி ஜாய்ஸ் வாசுகி அம்மா வீட்டில் இருக்கும் அடுத்த வாரத்தில். தேர்ஸ்டே எவ்ரி வீக் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்ம சபையில் நடக்குது. வெறும் யூடியூப்பில் மட்டும் மெசேஜ் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ யாரெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ இங்கே வந்து முழு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளுங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். தொடாநகர் கேர்சல் சிஸ்டர் அனிதா குரூப் இந்த வாரத்தில் சிஸ்டர் சங்கீதா அவங்களுடைய வீட்டில் இருக்கும். ஃப்ரைடே தங்கமலை கேர்சல் இந்த வாரத்தில் சிஸ்டர் சந்தியா அவங்களுடைய வீட்டில் இருக்கும். சாட்டர்டே நம்மளுக்கு கேர்சல் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அன்றைக்கு மாதத்தின் உபவாச கூட்டம் இருக்குது. எல்லாருமே டைமுக்கு 6 o'clock வந்து ஜாயின் ஆகுங்க. அடுத்த வாரம் ஊழியம் செய்கிறவர்கள் பிரைசஸ் துதிபலி சிஸ்டர் லூர்து மேரி, ஆஃப்ரிங் காணிக்கை பிரதர் ஆரியன், ஸ்கிரிப்சர் ரீடிங் கன்னடாவில் சிஸ்டர் பிரியா ஆனந்த், தமிழில் சிஸ்டர் கலை செல்வி. வல்லமையான விசுவாச அறிக்கை பாஸ்டர் லூசி சேவியர்.
நியூகமர்ஸ் பிரதர் கில்பர்ட், மெமரி வேர்சஸ் பிரதர் கில்பர்ட். நான் மறுபடியும் வாசிக்கிறேன். ப்ரைசஸ் துதிபலி சிஸ்டர் லூர்து மேரி, ஆஃப்ரிங் காணிக்கை பிரதர் ஆரியன், ஸ்கிரிப்சர் ரீடிங் கன்னடாவில் சிஸ்டர் பிரியா ஆனந்த், தமிழில் சிஸ்டர் கலை செல்வி, வல்லமையான விசுவாச அறிக்கை பாஸ்டர் லூசி சேவியர், நியூகமர்ஸ் பிரதர் கில்பர்ட், மெமரி வேர்சஸ் பை கில்பர்ட். After the service cleaning team, brother Asher, sister Kavipriya, brother Alistair, brother Calvin. நம்மளுக்கு ஆல்ரெடி TWR பைபிள் குவிஸ் காம்படிஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதில் பைபிள் ஸ்டடி போர்ஷன் 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து. ஓவர் டு கவிப்ரியா, சிஸ்டர் கவி. ஆஃபரிங்காக நம்ம ஜெபிக்கலாம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த காணிக்கை வேலையும் பாதத்தில் ஒப்புக்கிறேன் ஆண்டவரே. கொடுத்த கரங்களும் உங்களுடைய ஆசீர்வாதங்களே, கொடுக்காதவங்களை வர வாரங்களுக்கு கொடுக்கும்படி நீங்கள் ஆசீர்வாதங்களே. இயேசு மூலம் ஜெயிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். சபைக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்களா? சர்ச்சுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா நீங்கள் எந்திரிச்சு இல்லைங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எல்லோரும் ஜோராக கிளாப் பண்ணி உங்களை நம்ம வெல்கம் பண்ணலாம். ஒரு சோல் நம்ம சபைக்கு என்று வந்திருக்கிறாங்க. உங்களை காட் ஆஃப் சர்ச் சார்பாகவும் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். நீங்கள் வந்து எந்த சபைக்கும் போகாமல் இருந்தால் இந்த சபை கண்டினியூஸாக வரும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே இல்லைங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இந்த வீக் அப்படியே உங்கள் கையில் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் தருவாங்க. நீங்கள் அதில் வந்து உங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதிட்டு போகும்போது பாஸ்டர் ஆண்டியை மீட் பண்ணிட்டு போங்க. இந்த வீக் யாராச்சும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களா? பிறந்த நாள் யாராச்சும் செலிப்ரேட் பண்ணுறீங்க இருந்தால் இருந்துச்சு இல்லைங்க. ஓகே, அப்படியே வெளியூர் போகிறவங்க வெட்டிங் ஆனிவர்சரி யாராச்சும் இருந்தால் நீங்களும் எந்திரிச்சு இல்லைங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஓகே, எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாம். கரங்களை அவங்க பக்கமாக நீட்டி, எல்லா கரங்களை அவங்க பக்கமாக நீட்டி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த வேலையில் கூட ஆண்டவரே ஒரு புதிய ஆத்மாவை சபைக்கென்று நீங்கள் கூட்டின்னு வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, இந்த வேலையில் ஆண்டவரே அவங்களுக்கு ரட்சிப்பு இல்லைன்னா நீர் ரட்சிப்பை நீர் கட்டளையிட்டு நீர் அனுப்பும்படிக்காக நான் செபிக்கிறேன். மனக்கண்களை திறந்து நீரே உண்மையான தேவன் என்று அவங்க அறிந்து கொள்ளும்படிக்காய் ஒரு கிருபையை நீர் இன்னைக்கு தரப்போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இருதயத்தில் எந்த ஜெப விண்ணப்பத்தோடு உம்மை தேடி அவங்க வந்திருக்கிறாங்களோ இன்னைக்கு அவங்களோட வாழ்க்கையில் அது நிறைவேற போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீரே அப்பா ஆண்டவரே எந்த சபைக்கும் போகாமல் இருந்தால் நீர் இந்த சபைக்கு ஆண்டவரை கூட்டின்னு வர போகிறதுக்காகவும் உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்காக நான் செபிக்கிறேன். இந்த வேலையில் கூட அப்பா ஒரு புதிய ஆண்டை கர்த்தாவே நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. கடந்த ஆண்டு முழுவதும் நீர் கண்மணி போல பாதுகாத்து கொண்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஆண்டில் உமக்கு என்று ஏதாவது ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்துக்கு என்று ஆண்டவரே அவங்க செய்யும்படிக்காய் ஒரு கிருபையை நீர் தரப்போகிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங், ஹெல்த் பிளெஸ்ஸிங், எல்லா விதமான ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்கோடு அப்பா நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்டு ஆமாமேன் என்று பதில் தர போகிறதுக்காக நன்றி. எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையில் நம்ம சிஸ்டர் அஸ்வினிக்காக எல்லோரும் சபையாய் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அவங்களுக்கு வந்து சர்ஜரி ஆகிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம எல்லோரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தேவன் காட்டலைன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ ஏசப்பா இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே அப்பா சிஸ்டர் அஸ்வினிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவங்க ஆண்டவரே சர்ஜரிக்குள்ளாக கர்த்தாவை கடந்து வர செய்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த நேரத்தில் ஏசப்பா அவங்களுக்கு ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை கர்த்தாவை தேவன் நீர் அருள போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும்
கர்த்தாவே அப்பா எங்களில் இருக்கிறவர் நீர் பெரியவர் என்று ஒவ்வொரு நாளும் நீர் நிரூபிக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா எல்லாவற்றுமாய் நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தி ஆண்டவரே காரியங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய பிதா குமாரன் பரிசுத்தாவியால் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதித்து சுகத்தினாவே அவர்களுக்கு நேராக நாங்கள் கட்டளையிடுகிறோம். நீர் அவர்களை பொறுப்பெடுத்து வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஆமென். அண்ட் இன்னொரு ரிக்வெஸ்ட், பிரதர் ராஜேஷோட ஸ்கூலில் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் நேற்று 3 மணிக்கு வந்து வீட்டில் திட்டாங்கன்ட்டு எங்கேயோ போயிட்டான். அவன் இன்னுமே கூட கிடைக்கலையாம். ஸோ அவங்க வீட்டிலேருந்து நமக்கு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு நம்மளுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காகவும் நம்ம ஜெபிக்கலாமா? அந்த பிள்ளை எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் தேவன்னு சொல்லி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா அந்த நேரத்தில் ஆண்டவரே அந்த சிறு பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா அவன் எந்த இடத்துல கர்த்தாவே அப்பா ஏதாவது ஒரு ட்ராப்பில் இருப்பான், ஆனால் கர்த்தாவே வெளிப்படுத்த கர்த்தாவே அவனுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஏதோ கர்த்தாவே இந்த நேரத்தில் கூட இஷ்டப்பா அந்த பிள்ளைக்கு ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே தாய் தகப்பன் எவ்வளோ அங்கலாய்த்து கொண்டு இருப்பார்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா நீர் அவர்களுக்கு கர்த்தாவே தன்னுடைய பிள்ளை இருக்கிற இடத்தை நீங்கள் காண்பித்து கொடுக்கிற வேணுமாய் ஜெபிக்கிறப்பா. நீர் ஆண்டவரே தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிறவர் ஐயா. நீர் ஆபத்திலிருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர் ஏசப்பா. இந்த காரியத்தை நீ செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அந்த பிள்ளை கர்த்தாவே அப்பா எங்கே இருந்தாலும் ஐயா வீடு சேர நீர் உதவி செய்யுங்க ஐயா. ஏதாவது கர்த்தாவே எதிலாவது சிக்கி கொண்டு இருப்பான் ஐயா, அவனோட பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க கர்த்தாவே. அதிலிருந்து அவனை விடுபட செய்ய உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென். பூர்ணிமா சிஸ்டர் இந்த வேலையில் சிஸ்டர் பூர்ணிமா அவங்க அம்மாக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அவங்களும் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்களுக்கு தேவன் சித்தம் வேணும் அதை செய்யணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி அவர்களுக்கு நேராக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். சிஸ்டர் பூர்ணிமாவோட கர்த்தாவே தாயார் உடைய இடத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற கர்த்தாவே அப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட கர்த்தாவே அவங்க அனுபவிக்கிற வேதனை வலிகள் எல்லாம் என் தேவன் நீங்கள் அறிந்திருப்பீங்க ஏசப்பா. அதை ஆண்டவரே அவங்களுக்கு ஏசப்பா தாங்கக்கூடிய பலனை நீங்கள் கொடுத்த ஆண்டவரே பண தேவைகள் எல்லாம் சந்தித்து உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் ஆறுதல் படுத்துறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களோட வாழ்க்கையில் நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ கர்த்தாவே அதை செய்தெடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஆமென். நம்ம வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லா கரங்களையும் தட்டி பாஸ்டர் சாமுவேல் ஜெயவர மெசேஜுக்காக நம்ம வரவேற்கலாமா? சண்டே கிளாஸ் பசங்களாம் கீழே போயிடலாம். டேசி அண்ட் ஜானட் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கலாம். Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. Once again, it is such a joy to come and be in the presence of God. ஒரு முறை கூட கர்த்தருடைய சந்நிதியிலே நாம் அனைவரும் கூடி வந்து இருப்பதிலே எவ்வளவு ஒரு சந்தோஷகரமான காரியமாய் In இருக்கிறது. His presence, there's fullness of joy. கர்த்தருடைய பிரசன்னத்திலே பரிபூர்ண ஒரு சுகம் உண்டு. And we had a nice time this morning. இந்த காலை வேளையில இங்கிலீஷ் சர்வீஸ் ஆராதனையிலே ஒரு நல்ல ஒரு ஆராதனையாக இருந்தது. And this morning, I'm sure God is going to do something great in our midst. He is here in our midst. நம் மத்தியிலும் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று நான் விசுவசிக்கிறேன். And thank God for all the pastors here. Pastor Sylvester is here. May God continue to bless you powerfully. ஆமென். பாஸ்டர் சில்வஸ்டர் நம் மத்தியில இருக்கிறாங்க. கர்த்தர் வல்லமையாய் அவரை எடுத்து உபயோகிக்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். His daughter was in the hospital. She's come back home. We are going to pray for her this morning. அவருடைய மகளும் கூட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. ஆனால் வந்து சேர்ந்தாங்க. அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். She is getting better now. Praise the Lord. We're going to pray for Sister Rachel. Loving Heavenly Father, we pray, Lord, for your daughter Rachel. Master, you are the God that healeth your children. And this time, Lord, we thank you for the healing that has already happened in her life. By your stripes, your children are healed. We thank you. We cover her with your precious blood. Let her, Master Lord, jump out of her bed and let her come back to normal and let her glorify your name, Master. In Jesus' name we pray. Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. And this morning, even if some of you are sick in your body, the Lord is going to heal you.
உங்களுடைய சரீரத்திலே நீங்கள் பலவீனமாய் வியாதியாய் வந்திருந்தால் கர்த்தர் உங்களை சுகமாக்க போகிறார். If you believe in it, shout a hallelujah. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று ஹalleluya என்று சொல்லுங்கள். Hallelujah. Praise the Lord. And this morning, the title of the message is Delight in God's Discipline. கர்த்தருடைய ஒழுங்குபடுத்துதலை நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள் என்று. When it comes to disciplining, நம்ம ஒழுங்குபடுத்துகிற காரியத்தில் வரும்பொழுது many people do not like it. அநேகருக்கு அது விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. Even in our homes, நம்மளுடைய வீடுகளிலும் the parents discipline their children. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை திருத்தும்பொழுது, Even in the small age, சிறு வயதிலும் கூட, when you tell the child, come here, she or he will run away from you. அந்த சிறு குழந்தையை வா என்று சொன்னால் அது திரும்பி ஓடி போகும். வானா ஓடுறாங்க, ஓடுனா வந்துடுறாங்க. Just the opposite, no? It starts off from the small age itself, and so we need to discipline the children. சிறு வயதிலிருந்தே ஒழுங்கின்மையாக இருக்கிறார்கள், அவர்களை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். And God is our Father, He is our parent. When He disciplines you, accept His disciplining. தேவன் நம்மை ஒழுங்குபடுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒழுங்குபடுத்தும் பொழுது கண்டிப்பாக நாம் அதை ஏற்றுக்கொண்டு ஒழுங்குபட வேண்டும். Let's read from Hebrews chapter 12. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் verse 6. 6வது வசனம். கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். For whom the Lord loveth, He chasteneth and scourgeth every son whom He receiveth. Let's close our eyes in prayer. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். Loving Heavenly Father, we thank you, Lord, for your word. Even as, Lord, I minister unto people, let it be you, Holy Spirit, speaking through me. Let your name be glorified, Master. In Jesus' name we pray. Amen. 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 Praise the Lord. So we read from Hebrews chapter 12. நாம் எபிரேயர் 12லிருந்து வாசித்தோம். 6th verse we will read again. 6வது வசனத்தை திரும்பமாக வாசிக்கலாம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். Hallelujah. தமிழ்ல தண்டிக்கிறார். In English it is disciplining. He chasteneth. Okay. In English it says chasten. There's a difference between punishment and disciplining. ஒழுங்குபடுத்துவது தண்டிப்பது என்பது வித்தியாசம் உண்டு. Yes, right? There's difference between disciplining and punishment. Punishment is very vigorous, it's very hard. Disciplining is where you tell them in a loving way that they come out of certain things they are not supposed to be in. தண்டிப்பது என்பது அது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். திருத்துவது என்பது அது ஒழுங்குபடுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. A life without discipline is a life out of control. நம்மளுடைய வாழ்க்கையில ஒழுங்குபடுத்துவது என்பது இல்லை என்றால் அது வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். Even in a sports team, நம்ம ஒரு விளையாட்டு விளையாடும் போது கூட whatever the team, எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி, you need to be disciplined. நீங்கள் கண்டிப்பாக ஒழுங்குபடுத்த வேண்டும். Right from coming to practice on time, நீங்கள் சமயத்திற்கு இதோ பிராக்டிஸ்க்கு வருவது போல, right from coming to doing certain things on time, அந்த சமயத்திலே செய்கிற காரியங்கள் it should be disciplined. அது ஒழுங்குபட்டதாக இருக்க வேண்டும். Without discipline, you are out of control. உங்களை ஒழுங்குபடுத்தாவிட்டால் நீங்கள் சரியாக இருக்க மாட்டீர்கள். What is discipline? We all know, right? எல்லாருக்கும் தெரியும் ஒழுங்கு என்றால் என்ன. It is correction. அது திருத்துவது. It is a kind of training. நம்ம பயிற்சி கொடுப்பது. It is a kind of instruction.
ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி கொடுப்பது. Our families need corrections. நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலும் நமக்கு திருத்தப்படுகிற காரியங்கள் உண்டு. Our families need counseling. நம்மளுடைய குடும்பங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படுகிறது. Our family needs instructions. நம்மளுடைய குடும்பத்திற்கும் ஒரு ஆலோசனை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. Last month we had families meeting. நம்ம போன மாதத்திலே இந்த குடும்ப மீட்டிங்கில் இருந்தது. We had a lot of corrections to be done in the family by the word of God. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக சில ஒழுங்குபடுத்துதல் திருத்தர காரியங்கள் இருந்தது. வசனத்தின் மூலமாய் சொல்லி கொடுத்தோம். After the family meeting, அந்த ஃபேமிலி மீட்டிங்க்கு பிறகு many people had a lot of changes in their families. அவர்கள் குடும்பங்களிலே अनेक திருத்தங்கள் ஏற்பட்டது. Hallelujah. Hallelujah. So disciplining means it is meant for you to come close to God instead of getting lost in the world. Amen. ஒழுங்குபடுத்துவது என்பது அந்த ஒழுங்குபடுத்துகிற நேரத்தில் நீங்கள் கர்த்தரிடத்திலே வந்து சேருகிறீர்கள், அவரை விட்டு தூரம் போவதற்கு அல்ல. It is bringing you in the likeness of Jesus Christ. நீங்க ஒழுங்குபடுகிறீர்கள் என்றால் கர்த்தரை போல ஆவதற்காகத்தான் அந்த ஒழுங்குபடுத்துதல் கொண்டு வரப்படுகிறது. Disciplining is because you are not aligned with the word of God. ஒழுங்குபடுத்துதல் ஒழுங்குபடாமல் இருந்தால் நீங்கள் கர்த்தருடைய வசனத்தின் பிரகாரமாக இருப்பதில்லை. Because you are not aligned with the word of God, God disciplines you and God is a disciplinarian. நீங்கள் கர்த்தருடைய வசனத்தின்படி இணைந்து இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஒழுங்குபடுத்தி சரிப்படுத்துவார். He is our coach. ஏனென்றால் அவர் நம்மை பயிற்சி கொடுக்கிற ஒரு கோச்சாக இருக்கிறார். Hallelujah. He loves us. Amen. He loves us. நம்மை நேசிக்கிறவர். Because we are his children, he disciplines us. நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதனால் நம்மை ஒழுங்குபடுத்துகிறார். Galatians chapter கலாத்தியர் 3 verse 26. மூன்றாவது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். For you are the children of God by faith in Jesus Christ. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. Hallelujah. So you are children of God and so he disciplines you. நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாய் இருப்பதனால் அவர் உங்களை திருத்துகிறார். Hallelujah. Hallelujah. He has bought you and me with the precious blood. அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். His own precious blood he shed for you and for me on the cross, and he has bought you, and so he calls you my sons and my daughters. அவர் இதோ சிலுவையிலே எல்லா இரத்தத்தையும் அவர் சிந்தி அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை மீட்டு எடுத்திருப்பதனால் நம்மை புத்திரர்களாக புத்திரிகளாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். So he will discipline you. கண்டிப்பாக அவர் நம்மை திருத்துவார். Sometimes disciplining people do not like it. அநேக முறை இதோ திருத்தும் பொழுது மக்களுக்கு விருப்பப்படுவதில்லை. But what is God's role in our lives? நம்மளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஒரு காரியம் என்ன? He wants you to be more like Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை போலவே நீ ஆக வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். Hallelujah. Hallelujah. Romans chapter 8 verse 28 and 29. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 29. If you read, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். Hallelujah. Amen. Romans 8:28 says, and we know that all things work together for good to them that love God, to them who are the called according to his purpose. Verse 29 it says, for whom he did foreknow, he also did predestinate to be conformed to the image of his son, that he might be the firstborn among many brethren. Hallelujah. Here we see that you and I, we have been predestined, you have been chosen, and so God wants you to be disciplined. தேவன் நம்மை முன்னதாகவே குறித்து அழைத்திருப்பதனால் கண்டிப்பாக அவர் நம்மை ஒழுங்குபடுத்த திருத்த அவர் விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. So when he is disciplining, it will pain.
தேவன் நம்மை திருத்தும் பொழுது கண்டிப்பாக அது வேதனையாக இருக்கும். For many children, when you discipline them, it is painful. In the same way, when God is disciplining us, it will be painful. பிள்ளைகளை நாம் திருத்தும் போது வேதனை இருக்கும். அதே போல தேவன் நம்மை திருத்தும் பொழுதும் நமக்கு வேதனை இருக்கும். See, we all know this Michelangelo. No, he is an artist. He is a sculptor. He is a poet, and he is something really out of the box. அவர் எல்லாவற்றிலும் தேறினவராய் இருக்கிறார். Sculptors, mainly a sculptor. சித்திரம் செதுக்குகிறவர்களாய் இருக்கிறார். A painter. அவர் வந்து பெயிண்டராகவும் இருக்கிறார். Several painter இல்ல, he is a painter for ஓவியம் painter. Okay, so and somebody asked him, அவரை ஒருத்தர் கேட்டார், how did you make this statue? எப்படியாக இந்த ஒரு சொரூபத்தை நீங்கள் உண்டு பண்ணுகிறீர்கள்? With just one block of stone, a chunk of big stone, a rock, he carved out a nice statue. அவர் பெரிய ஒரு கற்பாறையிலே அது அழகாக செதுக்கி எடுக்கிறார். Somebody asked him, how did you do it? எப்படியாக நீங்கள் செய்கிறீர்கள் என்று. Then he said, when I saw that stone, அந்த கல்லை கற்பாறையை பார்க்கும் பொழுது I saw one image in that stone. அந்த கற்பாறைக்குள்ளாக ஒரு சொரூபம் போல எனக்கு தெரிந்தது. Because I saw that image, I started chiseling and then I removed all that unwanted things and then it became one beautiful statue. என்னுடைய சிந்தனையிலிருந்து அந்த கற்பனையை போல அதை பார்த்து அதன் பிரகாரமாக நான் எல்லாவற்றையும் செதுக்கி எடுத்தேன். In the same way, அதே போல God is our sculptor. தேவன் நம்மை அவர் சிற்பியாக இருந்து நம்மை வழி நடத்துகிறார். He will knock off everything that is not required for you. எதெல்லாம் நமக்கு தேவையில்லையோ அதை எல்லாவற்றையும் அவர் செதுக்கி எடுப்பார். He will discipline you and make you to something great. அவர் நம்மை ஒழுங்குபடுத்தி திருத்தி அவர் வந்து ஒரு நல்ல ஒரு மனிதனாக மாற்றி எடுப்பார். Hallelujah. Hallelujah. And after doing all that, he will take one sandpaper and he will rub you in such a way that you will be polished. Amen. அவர் எல்லாவற்றையும் முடித்த பிறகு அழகாக நம்மை ஒழுங்குபடுத்தி எடுப்பார். Hallelujah. Hallelujah. So no child of God will escape disciplining. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அவர் கையிலிருந்து தப்ப முடியாது. However far you run away, he will discipline you. நீங்கள் எவ்வளவு தூரம் போனாலும் அவர் பிடித்து உங்களை திருத்துவார். Hebrews chapter 12 verse 7. எபிரேயர் 12:7 வசனம். 12 and verse 7. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? Yes. So here the Lord is trying to tell you that you are his children, sons and daughters. கர்த்தர் இங்கு சொல்லுகிறார், நாம் அனைவரும் அவருடைய புத்திரர்களாகவும் புத்திரிகளாகவும் இருக்கிறோம் என்று. He is a loving father. அவர் நம்மை நேசிக்கிற தேவன். He does not give up. அவர் ஒருபோதும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். Wherever you run, he will catch you. எங்கு நீங்கள் ஓடி போனாலும் அவர் பிடித்து உங்களை ஒழுங்குபடுத்துவார். Hallelujah. Hallelujah. And we know oftentimes when disciplining happens, I told you it is painful, right? நம்மை ஒழுங்குபடுத்தும் போது அது வேதனை இருக்கும் தான். Sometimes he will tear us. Okay. Sometimes சில சமயங்களிலே நம்மளை கிழித்து எடுப்பார். In the morning service I told தமிழிலே சொல்லிடுங்க. தமிழில் சொல்லட்டும். சரி தமிழில் சொல்கிறேன். when I was going to school, அப்போ யூனிஃபார்ம் போடுவேன். பேண்ட்டில் பாக்கெட் கிழிஞ்சிச்சு. ஓகே, அப்போ அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா பாக்கெட் கிழிஞ்சிச்சின்னு சொல்லும்பொழுது அவர் சரி பேண்ட்டை இன்சைட் அவுட் பண்ணிட்டார். எப்படி உள்ளே வெளியே பண்ணிட்டார். உள்ளே வெளியே பண்ணிவிட்டு இப்படி பேண்ட்டு கிழிஞ்சுது, பாக்கெட் மாத்திரம் கிழிஞ்சி இருக்குது. அவர் பார்த்தாரு, பாக்கெட்டை கிழிச்சு போட்டார். பாக்கெட்டை கிழிச்சிட்டாரு. Dada, what is I asked you to stitch it? I know. You tore it, no? Yeah, I know. கிழிச்சு போட்டிங்களே? ஆமாம் எனக்கு தெரியும். ஏன் கிழிச்சிங்கோ? எனக்கு தெரியும் ஏன் கிழிச்சேன்ட்டு. இல்லை டாடா நீங்கள் கிழிச்சிட்டீங்கோ? ஆமாம் கிழிச்சேன். அப்படி எல்லாம் சொல்லி எனக்கு தலையில் கொட்டின மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. என்ன பாக்கெட்டை கிழிச்சு போட்டார். ரொம்ப கோபமாக இருக்கிறா, என்ன புரியல. சாயந்தரம் பார்த்தா புது பாக்கெட் தைச்சி வச்சுருக்காரு. அதெல்லாம் கிழிச்சு போட்டு புதுசாக அழகாக
இன்னும் கை இவ்வளோ தூரம் போகிற மாதிரி அவ்வளோ பெரிய பாக்கெட் அழகாக செஞ்சிட்டாரு. See, when God disciplines you, He will do something new and good in your life. கர்த்தர் உங்களை ஒழுங்குபடுத்தும் போது உங்களுக்குள்ளாக ஒரு புதிய காரியங்களை செய்து எடுப்பார். கிழிக்கும் போது வலிக்கும் இல்லைங்களா? அது நீ எவ்வளோ பெரிய கிளி இருந்தாலும் பரவாயில்ல, நீ பஞ்சவர்ண கிளி இருந்தாலும் சரி, நீ பச்சை கிளி இருந்தாலும் சரி, என்ன மாதிரி கிளி இருந்தாலும் சரி, கிளின்னு கிழிச்சிட்டு அப்புறமா என்ன பண்ணுவார்? அழகான காரியத்தை செய்வார். Amen. Hallelujah. Hallelujah. Because He loves us. ஏனென்றால் அவர் நம்மை நேசிக்கிறார். Amen. I am sure பஞ்சவர்ண கிளியெல்லாம் இல்லை. I am just telling you. Praise God. Okay. So what is our response when God disciplines us? தேவன் நம்மை ஒழுங்குபடுத்தும் போது நம்மளுடைய பொறுப்புகள் என்ன? Some of us, when discipline happens, you may be bitter with God. சில வேளைகளில் கர்த்தர் உங்களை திருத்தும் பொழுது நீங்கள் அவர் மேல் கசப்பாகி விடுகிறீர்கள். Proverbs chapter 3 verse 11. Let's read. நீதிமொழிகள் 3:11. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சியை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. ஆமென். Hallelujah. எப்படி அவ்வளோ ஜல்தி எடுத்துறீங்க? சொன்ன உடனே டக்குன்னு. Praise God. Not, it doesn't happen with everybody. It happens for certain people that the Lord has blessed them. Okay. Proverbs 3 verse 11. It says, என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. Do not despise the Lord's instruction. Okay. Do not despise. Like when He is disciplining you, don't be hard with God. கர்த்தர் உங்களை ஒழுங்குபடுத்தும் போது அவரிடத்தில் கடினமாக இருக்காதீர்கள். Don't be hateful towards God. கர்த்தரை நீங்கள் வந்து don't dislike Him. Whatever He said, don't dislike God. அவருக்கு எதிர்த்து நிற்காதீர்கள். See, when hardship comes, most of the people, they will say, what Lord, you're watching all this, and they become very bitter with God. அவர்கள் தேவனிடத்தில் கசப்பாகவும் கடினமாகவும் மாறிவிடுகிறார்கள். Some people like Jonah you become, right? சிலர் யோனாவை போல மாறிவிடுகிறார்கள். When he became bitter with God, யோனா கர்த்தரிடத்திலே கசப்பாக மாறின போது he went down and down and down because he ran away from God. கர்த்தரை விட்டு தூரம் போகும்போது அவருடைய செய்கிற காரியங்கள் எல்லாம் தாழ்ந்து போனான். Jonah went down to Joppa. அவன் இதோ யோப்பா பட்டணத்திற்கு கீழே போனான். Jonah went down under the ship, in the bottom of the hulk of the ship. அந்த கப்பலின் அடித்தளத்திற்கு போனான் கீழே. And they threw him in the sea. He went down the sea. அந்த கடலிலே போட்ட பொழுது கடலின் ஆழத்திலே போனான். Again he went down into the fish's belly. அந்த மீனுடைய வயிற்றிலே அவன் போனான். He went down and down and down. எல்லா காரியத்திலும் அவன் தாழ்ந்து போனான். In his bitterness towards God, கர்த்தர் மேல் கசப்பாய் இருந்ததினால் he went down and down and down. தன்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் அவன் தாழ்ந்து போனான். But because the Lord loves you, தேவன் அவனை நேசித்தபடியினால் He did not leave him, and He does not leave you nor forsake you. அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவரை பிடித்து வைத்தார். Even if you go down and run away from God, He loves you so much, He will discipline you and He will bring you back. Amen. நீங்கள் கர்த்தரை விட்டு எவ்வளவு தூரம் ஓடி போனாலும் கர்த்தர் உங்களை பிடித்து ஒழுங்குபடுத்தி திருத்துவார். Hallelujah. Hallelujah. Jonah thought there is no signal under the water. தண்ணி உள்ள போய்ட்டா சிக்னலே கிடைக்காது, கர்த்தருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படினு. I tell you, more signal is there under water. Amen. Amen. Hallelujah. Hallelujah. So wherever you run, the Lord loves you so much that He will discipline you and He will bring you back on track. நீங்கள் எவ்வளவு தூரம் போனாலும் கர்த்தர் உங்களை சரிப்படுத்துவதற்காக கொண்டு வந்து ஒழுங்குபடுத்துவார். So you should embrace God's discipline willingly. நீங்கள் கர்த்தருடைய ஒழுங்குபடுத்துதலை நீங்கள் சித்தமாக உங்களுக்கு விருப்பமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். Some people they become very bitter with God. சிலர் கர்த்தர் மேல் கசப்பாய் இருப்பார்கள். Some people they become they are very unwilling to embrace God's discipline. அவர்கள் இதோ கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்களை அவர்கள் செய்ய விரும்புவார்கள். They wander far away from God. கர்த்தரை விட்டு தூரம் போக விரும்புவார்கள். Where do you belong to?
நீங்கள் அந்த விதத்தில் எந்த இடத்துல இருக்கிறீர்கள்? கர்த்தருக்கு விருப்பமாகவா இல்லை உங்களுடைய விருப்பத்தின்படி கசப்பாய் இருக்கவா? It is your decision. அது உங்களுடைய விருப்பமாய் இருக்கிறது, உங்களுடைய திட்டம். But the Lord is reminding us this morning. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை நினைப்பூட்டுகிறார். In James chapter 1 verse 2. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். James chapter 1 verse 2. Hallelujah. It says, my brethren, count it all joy when you fall into diverse tests, knowing this, that the trying of your faith worketh patience. Okay, it goes on. So, when you are disciplined, count it all joy when you fall into diverse tests. Amen. உங்களை திருத்தும் பொழுது எல்லாம் கர்த்தர் உங்களை பொறுப்பாக எல்லா காரியங்களும் வழி நடத்துவதற்காக உதவி செய்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். Hallelujah. Don't lose your benefits. உங்களுடைய பலன்களை நீங்கள் இழந்து விடாதீர்கள். Now, why does God discipline us? எதற்காக தேவன் நம்மை ஒழுங்குபடுத்துகிறார்? First thing is because we are his children. முதலாவது நாம் அவருடைய பிள்ளைகள். Secondly, because he loves us. இரண்டாவது அவர் நம்மை நேசிக்கிறார். Revelation chapter 3 verse 19. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். நேசிக்கிறவர்களே Hallelujah. Today the Lord is telling us, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், as many as I love, நான் நேசிக்கிறவர்களே எவர்களோ I rebuke and chasten them. அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். Be zealous therefore and repent. ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. Hallelujah. Hallelujah. Because we are his children, he chastens us. நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதனால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். Because he loves us, he chastens us. நம்மை நேசிக்கிறபடியினால் அவர் கடிந்து கொள்ளுகிறார். Because he wants to give us the best, he chastens us. நமக்கு நல்லதை கொடுப்பதற்காக அவர் நம்மை தொடர்ந்து வருகிறார். Hebrews 12 verse 10 shall we read? எபிரேயர் 12 வசனம் 10. 12:10. அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நம்முடைய பிரயோஜனத்துக்காக. He chastens us, let me read in English, but he, for our profit, he chastens us, that we may be more and more holy. அவர் நம்முடைய பிரயோஜனத்திற்காக நம்மை சிட்சிக்கிறார். எதற்காக என்றால் நம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய. And he wants you and me to be spiritual champions, and so he disciplines us. நாம் ஆவிக்குரியான ஜீவிதத்திலே நாம் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். Hallelujah. Hallelujah. He wants you to be spiritual champions. நீங்கள் அனைவரும் ஆவிக்குரியான ஜீவிதத்திலே சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். When there is a place in need of prayer, when you go and pray, the Lord will do miracles in that place. எங்காவது யாருக்காவது ஜெபம் வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்கும் பொழுது நீங்கள் அங்கு போய் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக அதற்கு பதிலை கர்த்தர் கொடுப்பார். Hallelujah. Hallelujah. So he disciplines us. அதற்காகத்தான் நம்மை அவர் ஒழுங்குபடுத்துகிறார். Because he wants you and me to be powerful ministers of Jesus Christ. அவர் இதோ நாம் அனைவரும் கர்த்தருக்குள்ளாக வல்லமையான ஊழியக்காரர்களாக மாற்றப்பட வேண்டும் என்று விசுவாசிக்கிறார், விரும்புகிறார். So whenever we are not in alignment with God's word, நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம ஒழுங்காய் இல்லாவிட்டால் he disciplines us. கண்டிப்பாக அவர் நம்மை ஒழுங்குபடுத்துவார். Hallelujah. Hallelujah. Praise the Lord. To bring us back, Ephesians chapter 2 verse 6 shall we read? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். He raised up. He made us sit. He made us sit in heavenly places. உன்னதங்கள். Which verse is that? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி
உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். 7வது வசனம். Hallelujah. See why I read this verse now. இந்த வசனத்தை ஏன் நான் வாசித்தேன் என்றால், God has placed you in a unique position. கிறிஸ்துவானவர் நம்மை ஒரு வித்தியாசமான ஒரு இடத்திலே வைத்திருக்கிறார், ஒரு தனிப்பட்ட இடத்திலே வைத்திருக்கிறார். He has placed you in such a situation, such a place where the blessings are falling in that particular place. அவர் உன்னதங்களிலே நம்மை வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய ஐஸ்வரியங்கள் நம்மேல் விழுவதற்காக. So when you are not in that place, you lose all the blessings. நீங்கள் அந்த இடத்திலே நீங்கள் இல்லாவிட்டால் கண்டிப்பாக உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போவீர்கள். See, when I was going to school, when we were coming home, my sister and I, we used to come together. நானும் என்னுடைய சகோதரியும் ஸ்கூலுக்கு போய் வரும்போது ஒருமனப்பட்டு வருவோம். I used to tell my sister, you stand here, I'm climbing up the tree. நாகப்பழம், you know நாகப்பழம், blackberry, okay, நாகப்பழம் அந்த பிரான்ச் நான் அங்கே அந்த கிளையை ஆட்டுவேன், நீ வந்துட்டு மடியில் எல்லாத்தையும் பிடிச்சிக்கணும் அப்படின்ட்டு. சரி, my sister very carefully, where I go, it's a big tree, okay, wherever I go, she will take her frock and she will hold it like this. I will shake the tree and மரம் ஆட்டும் பொழுது நாகப்பழம் எல்லாம் இந்த பாவாடை இல்லை, ஸ்கூல் யூனிஃபார்ம் அந்த ஃப்ராக்கில் தப்பான்னு விழுவும்போது அப்படியெல்லாம் பிடிச்சிக்குவாங்க. வந்து நாக்கு மூஞ்சி எல்லாமே பிங்க் கலர், இது பிங்க் இல்லை, நாகப்பழம் கலர், ஒரு மாதிரி பர்பிள் கலர். ஓகே, see, she was in the right position, I was shaking there and she was in the right position, she received it. Amen. அவங்க சரியான இடத்துல இருந்ததனால நான் அந்த மரத்தை குலுக்கும்போது அந்த எல்லா பழமும் அவர்கள் மடியில் விழுந்தது. In the same way, அதே போல you have been placed in the right place. உன்னதமான சரியான இடத்திலே நீங்கள் நிற்கும் பொழுது, you are in a very unique place. நீங்கள் தனிப்பட்ட அந்த இடத்திலே நீங்கள் நிற்கும் பொழுது, when the Lord shakes that heaven, when he opens the heaven, when the blessings fall, when you are in the unique place, only then you will receive his blessing. கர்த்தர் வானத்தின் பலகைகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கும் போது அவர் சொன்ன இடத்திலே நீங்கள் இருக்கும் பொழுதே அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. Your place is a unique place. உங்களுடைய இடங்கள் எல்லாம் ஒரு தனிப்பட்ட இடமாய் இருக்கிறது. Hallelujah. So when you come out of that unique place, நீங்கள் அந்த தனிப்பட்ட இடத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்து விட்டீர்கள் என்றால், the Lord takes his stick and says, come on man, come on, get into that place, my blessing is going to pour down in that place, you have to be in that place. Some of us, we are not bothered to listen to him. அந்த இடத்துல நீங்கள் புறப்பட்டு வந்தீர்களால் தேவன் ஒரு பிறப்பை எடுத்து நம்மளை அடித்து நம்மளை சிட்சித்து அந்த இடத்திற்கு போங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வந்து எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லுவார். ஆனால் சிலருக்கு அந்த இடத்திலே நிற்க விருப்பமில்லை. Some of us என்னதான் சொன்னாலும் நான் இங்கே தான் நிற்குவேன், அங்கே விழுந்தாலும் பரவாயில்ல, யாராவது தின்னுட்டு போனாலும் பரவாயில்ல, நான் இங்கே தான் நிற்குவேன். If you are standing like that, you will lose your blessings. நீங்கள் அப்படியாக நின்றீர்களானால் நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவீர்கள். Hallelujah. Hallelujah. And the Lord, he disciplines us. How does he discipline? He disciplines us by the word of God. தேவன் நம்மளை இதை ஒழுங்குபடுத்தும் போது கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்மை ஒழுங்குபடுத்துகிறார். In the old covenant, இந்த பழைய ஏற்பாட்டிலே the Lord would punish them severely, vigorously. அவர்களை தண்டித்து அவர்களை திருத்துவார். Plagues used to come and the Lord would destroy people. வாதைகள் வரும், அநேகர் இறந்து போவார்கள். But in the new covenant, ஆனால் புதிய ஏற்பாட்டில் because of his grace, அவருடைய கிருபையினால் he does not destroy us, நம்மை அழிப்பதில்லை, he only disciplines us, நம்மை ஒழுங்குபடுத்துகிறார், and he wants to bless us. அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். More and more he keeps blessing us, நம்மை தொடர்ந்து அதிகமாக அவர் ஆசீர்வதிக்கிறார். because of his grace. ஏனென்றால் அவருடைய கிருபையினாலே. Hallelujah. Hallelujah. He will not do something in a very bad way, but he disciplines us through the word of God, which brings in a change. அவர் கடினமாக நம்மை சிட்சிப்பதில்லை, வார்த்தையின் பிரகாரமாக நம்மை சிட்சிக்கிறார். Hallelujah. So whenever you are out of the upper room, he will discipline you. நீங்கள் மேல் வீட்டு அறையை விட்டு நீங்கள் நீங்க இருந்தால் அவர் கண்டிப்பாக உங்களை ஒழுங்குபடுத்துவார். What is this upper room? எது மேல் வீடு? When Jesus called all his disciples, இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய எல்லா சீஷர்களையும் அழைத்து, that was the upper room at that time. அந்த சமயத்திலே மேல் அறையிலே இருக்க சொன்னார். That was when they all gathered together, that was the place when Jesus Christ revealed so many things to them.
அந்த மேல் அறையிலே எல்லாரையும் கூட்டி சேர்க்கும் பொழுது அந்த இடத்திலே தன்னை கர்த்தர் In வெளிப்படுத்தினார். that upper room, he took the wine and he said, "This is the blood of the new covenant." அந்த மேல் அறையிலே தான் கர்த்தர் இதோ திராட்சை ரசத்தை இது என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொன்னார். In the upper room, அந்த மேல் அறையிலே Jesus Christ said, "This is the bread, my body which shall be broken up for you." இது இதோ என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இது உங்களுக்காக பிற்கப்பட்ட சரீரம் என்று சொன்னார். In the upper room, இந்த மேல் அறையிலே lot of revelations happened. அநேக வெளிப்பாடுகள் இருந்தது, Prayers happened. அங்கு ஜெபங்கள் இருந்தது, Deliverance happened. விடுதலைகள் உண்டானது, Wisdom was poured out. ஞானம் கொடுக்கப்பட்டது. After Jesus Christ's resurrection, இயேசு கிறிஸ்துவான் உயிர்த்தெழுந்த பிறகு Jesus Christ appeared to them in the upper room. அவர் மேலறையிலே அவர்களுக்கு தரிசனமானார். When you come together in Jesus' name, you are in the upper room. நீங்கள் கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்று கூடி வரும்போது அதுதான் மேலறையாக இருக்கிறது. Whenever you come together as a family, you are in the upper room. நீங்கள் குடும்பமாய் குடும்ப பிரார்த்தனைக்காக ஒன்று கூடி வரும்போது அதுதான் மேலறையாக In your இருக்கிறது. individual prayers, when you call upon the Lord, that is your upper room. நீங்கள் தனி ஜெபத்திலே நீங்கள் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அமரும்போது அது மேலறையாக In இருக்கிறது. the upper room, there is healing. அந்த மேல் அறையிலே உங்களுக்கு பரிபூர்ண ஒரு சுகம் உண்டு. When we come together, when we receive the Holy Communion, that is the upper room. நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்து திருவிருந்திலே பங்கு பெறும்போது அதுதான் மேல் அறையாக இருக்கிறது. When you do not come into the upper room, when you are wandering far away from the upper room, the Lord disciplines you and He brings you back into the upper room. மேல் அறையிலே வந்து அமர்வதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லாத சமயத்திலே விலகி போகும்போது கர்த்தர் உங்களை இதோ பின்தொடர்ந்து வந்து உங்களை அந்த இடத்திலே கொண்டு வரும்படியாக சிட்சித்து கொண்டு வந்து சேர்க்கிறார். In the upper room, நீங்கள் மேல் அறையிலே இருக்கும்போது heaven meets up with the earth. இதோ பரலோகம் உங்களுக்காக பூலோகத்திலே திறக்கப்படுகிறது. The influence of heaven is found in the upper room. இதோ மேல் அறையிலே பரலோகம் செயல்படுவதற்கான ஒரு இடமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Let this upper room be all the time in your family, in the church, in wherever you are. நீங்கள் இதோ எங்கு சென்றாலும் இதோ நீங்கள் மேல் அறையிலே இருப்பது எங்குவென்றால் நீங்கள் சபையில் கூடும்போது உங்கள் குடும்பத்திலே பிரார்த்தனையிலே கூடும்போது தனி ஜெபத்திலே கூடும்போதாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So when you are away from the upper room, the Lord disciplines you. நீங்கள் மேல் அறையை விட்டு தூரம் போகும்போது கர்த்தர் உங்களை ஒழுங்குபடுத்த விரும்புகிறார். When you are in the upper room, நீங்கள் மேல் அறையிலே இருக்கும்போது that is your unique position. அதுதான் உங்களுடைய தனிப்பட்ட இடமாய் இருக்கிறது. The Lord loves you to be in that unique position. தேவன் இதோ அந்த தனிப்பட்ட இடத்தில் அவர் கொடுத்த இடத்திலே நீங்கள் இருப்பதை தான் அவர் விரும்புகிறார். Upper room is the place of resurrection. இதோ மேல் அறை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய இடமாய் இருக்கிறது. In the old covenant, Elijah, he took that small boy in the upper room and that boy was resurrected. இதோ எலியா அந்த மேல் அறையிலே அந்த மகனை அந்த கொண்டு போய் வைத்து அந்த உயிர் கொடுத்தது அந்த மேல் அறையாக இருந்தது. Even Elisha, he took that dead boy, he took him up in that upper room and resurrection happened. எலிசாவும் கூட அப்படியாக தன் மேல் அறையில கொண்டு போய் அந்த மகனுக்கு உயிர் பிழைக்கும்படியாக செய்தான். After the resurrection, Jesus appeared to his disciples in the upper room. இயேசு கிறிஸ்துவானவர் கூட உயிர்த்தெழுந்த பிறகு அந்த மேல் அறையில் தான் சீஷர்களை சந்தித்தார். There is resurrection in the upper room. இதோ மேல் அறையிலே கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உண்டு. Come together as a family in the upper room. நீங்கள் ஒருமனப்பட்டு குடும்ப ஜெபத்திற்கு சேரும்போது அந்த இடத்திலே கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உண்டு. Seek his face and that is your upper room. நீங்கள் கர்த்தருடைய திருமுகத்தை தேடும் பொழுது அதுதான் மேல் அறையாக இருக்கிறது. When you go to work, before you go to work, when you pray, that is your upper room. நீங்கள் இதோ வேலைக்கு போவதற்கு முன்பாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அதுதான் மேல் அறையாக இருக்கிறது. When somebody is sick, when you pray for those people, that is your upper room. வியாதிப்பட்டவர்களுக்கு நீங்கள் போய் ஜெபிக்கும் பொழுது அது மேல் அறையாக இருக்கிறது. When you hold the bread and the wine in your hand, that is your upper room, and in that upper room there is healing, there is deliverance, there is pouring of his wisdom in every one of our lives. நீங்கள் இதோ உங்களுடைய கரத்திலே திராட்சை ரசமும் அப்பத்தையும் வைத்து நீங்கள் முழங்கால் படி இட்டும்போது அந்த இடம் மேலறையாக இருக்கிறது. அந்த இடத்திலே இதோ வியாதிகள் குணமாகும், ஞானம் உங்களுக்கு கிடைக்கும், அந்த இடத்திலே பரிபூர்ண சுகம் உண்டு. When you come in the upper room, நீங்கள் மேல் அறையிலே வரும்பொழுது miracles happen. கண்டிப்பாக அற்புதங்கள் நிகழும். When you listen to what God says, நீங்கள் கர்த்தர் சொல்லுவதை கேட்கும் பொழுது you are in the upper room. நீங்கள் மேல் அறையிலே இருக்கிறீர்கள். And finally,
you are yourself an upper room. நீங்களே ஒரு மேலறையாக The இருப்பீர்கள். temple of the Holy Ghost. ஏனென்றால் நம் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. When you come alone, when you seek the Lord in the upper room, something happens. நீங்கள் தனியாக இருந்து தேவனுடைய திருமுகத்தை தேடும் பொழுது அதுதான் மேலறையாக இருக்கிறது. In your upper room, உங்களுடைய மேலறையிலே when you seek the Lord, நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது there are some of you who will be prophets in this place. இந்த இடத்திலே நீங்கள் அநேகர் தீர்க்கதரிசிகளாக மாற்றப்படுவீர்கள். In this upper room, இந்த மேலறையிலே when you seek the Lord நீங்கள் alone, கர்த்தருடைய திருமுகத்தை தேடும் the பொழுது Spirit of God will manifest in you. ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து இதோ வெளிப்படுவார். You will see supernatural things. நீங்கள் இதோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை Things that காண்பீர்கள். are supposed to come. Things that will take place. நீங்கள் இதோ விரும்பின காரியங்கள் அங்கு நிறைவேறும். You will see visions. You will நீங்கள் prophesy. இதோ தரிசனத்தை காண்பீர்கள், தீர்க்க தரிசனத்தை உரைப்பீர்கள். I tell you, some of you, you will be prophets in this place. இந்த இடத்திலே சிலர் தீர்க்கதரிசிகளாக எழும்புவீர்கள். Be in that upper room. நீங்கள் மேல் அறையிலே இருங்கள். Seek the Lord. கர்த்தரை தேடுங்கள். In your personal prayer, when you're alone, I tell you, the Lord will speak to you. He will reveal to you greater things which you have never heard before. நீங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலே நீங்கள் மேலாறையிலே இருக்கும்போது நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் அநேக காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Hallelujah. Hallelujah. This morning we want to thank the Lord when he disciplines us. இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஒழுங்குபடுத்தும் போது நாம் அனைவரும் நன்றி செலுத்த வேண்டும். The Lord is reminding us today. இன்றைக்கு நம்மை நினைப்பூட்டுகிறார் கர்த்தர். Living in the upper room is our everyday life. ஒவ்வொரு நாளும் மேலறையிலே இருந்து ஜெபிப்பது அது நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியாக இருக்கும். When you are living in the upper room, நீங்கள் மேலறையிலே ஜீவிக்கும் பொழுது you will get grace upon grace. உங்கள் மேல் இதோ கிருபையின் மேல் கிருபை இருக்கும். Grace upon grace will manifest in you. உங்களுக்குள்ளாக கிருபையின் மேல் கிருபை வெளிப்படும். Hallelujah. Hallelujah. The network in your upper place, upper room will be so very great that you will see things just like the apostle John saw so many things which he was not supposed to tell us. நீங்கள் மேலறையிலே தனிப்பட்ட விதமாய் இருக்கும் பொழுது எப்படியாக யோவானுக்கு இதோ வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தினாரோ அப்படியாக உங்களுக்கும் வெளிப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். In the upper room, spend time. மேலறையிலே நீங்கள் அதிகமாக சமயத்தை கழியுங்கள். When the Lord has called you to be in the upper room, தேவன் உங்களை இதோ மேலறையிலே இருக்கும்படி அழைக்கும் பொழுது when you wander far away from him, நீங்கள் அவரை விட்டு தூரம் he போகாதீர்கள். will discipline you. உங்களை ஒழுங்குபடுத்துவார். He will bring you back to place. திரும்பவுமாக உங்களை கொண்டு வருவார். Again and again he will discipline you. திரும்பவுமாக உங்களை திருத்துவார். He wants you to be in that unique place. நீங்கள் தனிப்பட்ட இடத்திலே இருக்க வேண்டும் என்று அவர் அப்படி He செய்கிறார். will make you receive his blessings. அவர் உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள செய்வார். But even after so many rebukes and so many disciplining, அநேக முறை உங்களை திருத்தியும் தண்டித்தும் சிட்சித்தும் கர்த்தர் வரும்பொழுது if you are not in that place, நீங்கள் அந்த இடத்திலே இருக்காவிட்டால் then what happens? என்ன ஆகும்? Let's read from Romans chapter 1. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர் And 28 also. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். Oh my God. Romans chapter 1 verse 21. Because when they knew God, they glorified him not as God, neither were thankful, but became vain in their imagination, and their foolish heart was darkened. தமிழ்ல வாசிக்கலாம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்தது. 28ஆம் வசனம் வாசிக்கலாம். 28. தேவனே
தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக்கொடுத்தார். And even as they did not like to retain God in their knowledge, God gave them over to a reprobate mind. Reprobate mind, debased mind, corrupt mind, polluted mind, soiled mind. God gives you over to such kind of activity, and how will you get back? தேவனை அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுப்பார். They'll be filled with unrighteousness. அவர்களுக்குள்ளாக அநீதி இருக்கும். 29th verse says they'll be filled with unrighteousness, there'll be wicked people, and there will be immorality in their lives. 29வது வசனம், அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய். You can go home and read the whole thing. நீங்கள் வீட்டுக்கு போய் ரோமர் 1ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசியுங்கள். God gives you over to a reprobate mind if you do not fall in line when God disciplines you. தேவன் அநேக முறை உங்களை பின்தொடர்ந்து இதோ மனம் திரும்பும்படியாக ஒழுங்குபடுத்தும்படியாக கர்த்தர் பிரயாசப்பட்டும் நீங்கள் மனம் திரும்பாமல் இருக்கும்போது இப்பேற்பட்ட காரியங்களிலே நீங்கள் சிக்கிக்கொள்ளும்படியாக கர்த்தர் கேடான சிந்தனைக்கு உங்களை ஒப்புக்கொடுப்பார். Hallelujah. Are you there? This is a warning for every one of us. எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை விடுவிக்கிறார். Me also warning. Because I am pastor, I am not exempted. For every one of us is warning. நம் அனைவருக்கும் ஊழியக்காரர்கள் என்றாலும் இல்லை, கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையை கர்த்தர் விடுவிக்கிறார். Delight in God's discipline. கர்த்தருடைய ஒழுங்குபடுத்துதலை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. Let's all stand up and pray. நம் அனைவரும் எழுந்திருந்து நிற்கலாம். Pastor சில்வஸ்டர் வந்து will ஜெபிப்பார்கள். come and pray. ஹalleluya ஹalleluya. பாவம் ஸ்தோத்திரிக்கும் ராஜா. இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனே பாவம் ஸ்தோத்திரிக்கும் ராஜா. நல்லவரே வல்லவரே பாவமுக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற எங்கள் தகப்பனே பாவம் ஸ்தோத்திரிக்கும் ராஜா. இந்த நல்ல வேலைக்கா ஸ்தோத்திரம், இந்த நல்ல நாளுக்கா ஸ்தோத்திரம், இந்த ஓய்வு நாளில் எங்களோடு இடைப்பட்டதற்கா ஸ்தோத்திரம், எங்களோடு பேசினதற்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மீது அன்பு வைத்த தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனாக இருக்கிறீர்கள் ஆண்டவர், அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சிட்சித்து உம்முடைய வழியில் நடக்க எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை சிட்சிக்கிறது போல எங்களை சிட்சித்து உம்முடைய வழியில் நடக்க செய்வதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது இரக்கமுள்ள தகப்பன், எங்கள் மீது தயவுள்ள தகப்பன், எங்கள் மீது அன்பு காண்பிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். அக்கறை உள்ள தேவனே அப்பா, எங்கள் மீது கரிசனை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் வந்தவர்கள் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பேசினதற்காக ஸ்தோத்திரம், எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொருடைய உள்ளத்தை திருப்பும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போவதற்காய் கொடான ஸ்தோத்திரம். எந்தெந்த இடத்துல நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க அந்தந்த இடத்திலிருந்து திருப்பும்படியாக உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறபடியால் ஆண்டவரே அவங்களை மன்னித்து இன்னொரு விசை திருப்பும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய பக்கமாய் திருப்பிக் கொள்ளும் ஆண்டவரே. அதுக்காக கொடான ஸ்தோத்திரம். அதுதான் நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க.
இருக்கிறீங்க, அதான் நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவு அக்கறை உள்ள தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜன். இந்த நாளிலே அன்பா பேசி எச்சரிப்பு சத்தத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களை திருத்துகிற தேவன், சீர்படுத்துகிற தேவன். நீ ஒருவரே எங்களை சிட்சிக்கிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ அப்படி செய்து விடுவதற்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் நான் கீழ்ப்படியும் என்று சொல்லி இப்பொழுது நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். நீ செய்து விடுவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா வந்தவர்களை ஒவ்வொருவரும் தொடும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஆண்டவரே சுகத்தை பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தை பலம் உண்டாவதாக என்று பேசுகிறேன். 1 பேதுரு 2:24 சொல்லப்படுகிறது, இயேசுவின் தழும்புகளால் நீ குணமானீர்கள் என்று. நீ குணமாகி விட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தொட்டு விடுவதற்காக ஸ்தோத்திரம். விடுதலை ஆகி விடுவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் தொட்டு விடுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரிய பெரிய காரியம் செய்து விடுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் ஒரு புதிய திருப்புமுனை செய்து விடுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வயிற்றில் என்ன கட்டி இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், எந்த வேதனை இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் விலகி போய்விடுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு விடுதலை கொடுத்துவிடுவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா மந்திர சூனிய பில்லி சூனியம் இயேசுவின் நாமத்தில் விலகி போய்விடுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமம் எல்லா சபிக்கிறோம் பிசாசு, எல்லா பயத்தினாவிய சபிக்கிறோம் பிசாசு, எல்லா தைக்கு எல்லாத்தையும் விட்டு விலகி போக முடியும் ஜெபிக்கிறேன். விசேஷமா பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். வல்லமை எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ராஜா. இன்னும் புதிய புதிய அளவு வெளிப்பாடுகள் கொடுத்து நீர் பேசும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய அபிஷேகப்பட்ட தாசனுக்காக நான் பாரப்படி ஜெபிக்கிறேன். நல்ல ஆயுளை கொடுத்து, நல்ல ஆரோக்கியத்தை, சுகத்தையும் பலத்தை கொடுத்து நீங்க பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன். வாகனத்தில் போகும்போதும், டூ வீலரில் போகும்போதும், காரில் போகும்போதும் எந்த தீங்கு வராதபடிக்கு ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். எந்த ஊழியத்துக்கு போனாலும் நீர் கூட இருந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாஸ்டர்மாக ஜெபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியத்தை, சுகத்தை, பலத்தை கொடுத்து அவர்களை ஆண்டு சீக்கிரமா இன்னும் நல்ல பலனுள்ளவர்களா மாற்றும்படிக்க ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போவதற்காய் உடனே கொடி ஸ்தோத்திரம். இன்னும் எழும்பி உமக்காக ஆண்டவரை இன்னும் அதிகமா ஊழியம் செய்யும்படிக்க ஜெபிக்கிறேன். நிறைய பிளான் வச்சிருக்கிறாங்க ஆண்டவரே, அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும்படி உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ள மாஸ்டர் பலப்படுத்துங்க. பாஸ்டர் ஜோஷுவாக்கா ஜெபிக்கிறேன், மகள் ரினிகா ஜெபிக்கிறேன், 2 பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறேன். அவங்கள ஆசீர்வதிங்க. இப்போ கண்ணூருக்கு போயிருக்கிறாங்க, அவங்கள ஆசீர்வதிங்க ராஜா. அடுத்து வல்லமை பயன்படுத்துங்க. குடும்பத்தோடு கொண்டு போயிருக்கிறீங்க, குடும்பத்தோடு அது நல்ல விதமாக வந்து சேரும்படி ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க அல்லவரே. பாஸ்டர் இமானுக்கா ஜெபிக்கிறேன், அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும், பெரிய காரியம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தில் எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம அனைவரும் உட்காரலாம். இப்போது சாட்சியின் சமயமாக இருக்கிறது. சாட்சி சொல்லுகிறவர்கள் சாட்சி சொல்லலாம். யாருக்குன்னா சாட்சி இருந்துச்சுன்னா வந்து சொல்லுங்க. யாருக்குன்னா சாட்சி இருக்கா? பிரைஸ் லார்ட். போன வாரம் அஸ்வினிக்கு வந்து சர்ஜரி ஆச்சு. அது நல்லபடியாக ஆனதுக்காக நன்றி. தேவனுக்கு கூட நன்றி. அவளுக்கு கிட்னி ஸ்டோன் இருந்துச்சு. அது கிட்னி ஸ்டோன் வந்து 9 mm இருந்தனால ரொம்ப பெருசாக கிட்னி வந்து பல்ஜ் ஆகிட்டு இருந்துச்சு. சீக்கிரமே ஆப்ரேஷன் பண்ண சொல்லிவிட்டு அது கிட்னி இப்போ 95% க்யூர் ஆகி இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறா. அது கர்த்தருக்காக நன்றி. யாருன்னா இருக்கீங்களா? யாரும் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளைங்க யாரையும் காணுமே, வந்துன்னு இருக்காங்களா? சரி, நம்ம பெண்டிக்ஷன் கொடுத்துடலாமா? பிள்ளைங்க வரதுக்கு லேட் ஆகுது போல இருக்குது. நம்ம அனைவரும் எழுந்திருத்துன்னு இருக்கலாம். பாஸ்டர் இப்பொழுது பெண்டிக்ஷன் கொடுக்கட்டும். Before the benediction, I would also like to bless every one of you once again in Jesus' name. Hallelujah. Thank you, Lord.
Lord, this morning I speak life into every dead situations in your children's lives. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே மரித்து போன காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உயிர் பெறட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. Let supernatural doors be open for your children. இயற்கைக்கும் அப்பாற்பட்ட உம்முடைய வல்லமை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அந்த கதவுகள் திறக்கப்படட்டும் என்று சொல்லி This ஜெபிக்கிறேன் morning, ஐயா. Lord, I cancel every plot, plan and scheme of the enemy against your children. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழுந்திருக்கிற சத்ருவானுடைய எல்லா திட்டங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கேன்சல் செய்கிறேன். Let every one of their health be blessed, Lord. எல்லாருடைய கர்த்தாவே உடலிலும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஐயா. Let their relationships be blessed. ஆண்டவரே அவர்களுடைய உறவுகள் Let ஆசீர்வதிக்கப்படட்டும் their ஐயா. marriages be blessed. அவர்கள் கர்த்தாவே இதோ வாழ்க்கைப்பட்ட எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். Let their businesses be blessed. அவர்கள் தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். Let their jobs be blessed. அவர்கள் வேலைகள் Let their ஆசீர்வதிக்கப்படட்டும். decisions be blessed. அவர்கள் எடுக்கிற திட்டங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். If Lord, let them confess with their tongues that they can do all things through Christ who strengthens them. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அவர்கள் தங்களுடைய நாவிலே அறிக்கை செய்து காரியங்களை செய்ய அவர்கள் ஆசீர்வதிங்க Let ஐயா. your face continue to shine upon them. தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய முகம் கர்த்தாவே அவர்கள் மேல் பிரகாசிக்கட்டும் ஐயா. Give you all the glory. துதி கன மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். And now may the grace of our Lord and Savior Jesus Christ and the love of the Father and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with each one of us now and forevermore. Amen. Amen. Oh, Give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord, yes I will. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting is His love. Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord, yes I will. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting is His love. Yes, eternal is His love. Yes, eternal is His love. Hallelujah. இயேசுவின் ரத்தம் Jayam. இயேசுவின் ரத்தம் Jayam. இயேசு